37ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம், 24வது வசனம், 28வது வசனம், அப்படி நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாமா? 20வது வசனத்தை, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நீங்கள் 24வது வசனத்தை வாசிக்க போறோம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. நீங்கள் 28வது வசனத்தை வாசிங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலுடைய கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 36, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நன்றாய் கவனிங்க. நம்ம வாசித்த ஒரு 5 வசனங்களை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா, அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை சொல்றாங்க, இவனை கொன்று விடுவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாங்க, வேதம் சொல்லுது, அவனை அங்கே இருக்கிற ஒரு குழிக்குள்ள போட்டாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சாமா. தண்ணீர் இல்லாம வெறும் குழியா இருந்துச்சாமா. எவ்வளோ ஒரு துக்கமான. அதற்கு பிறகு அந்த குழியிலிருந்து எடுத்து அந்த இடத்துல மனுஷர்களை விலைக்கு வாங்குறவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த விலைக்கு வாங்குறவங்கள போகும்போது அவர்களிடத்துல தன்னுடைய சொந்த சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்காக வித்து போடுறாங்க, அடிமையாக வித்து போடுறாங்க. அதற்கு பிறகு அவன் எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அந்த இஸ்மவேலர் விற்கிறாங்க. அங்கே அவன் வளராம் என்று நினைக்கும் போது திரும்ப அங்கே ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பாடுகள் மேல பாடுகள் பட்டான், பாடுகள் மேல பாடுகள் பட்டான். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுடைய கூட பிறந்த எல்லா சகோதரர்களை பார்க்கலும் ஆண்டவர் அவனை பாடுகளுக்குள்ள நடத்தினார் அப்படின்னு சொல்றதை விட கர்த்தர் அவனை உருவாக்கினார் என்று நான் சொல்றேன். இன்னைக்கு பிரதர், சிஸ்டர், நீங்க ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? நீங்க ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? உங்க கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் உங்களை தான் அதிகமா உருவாக்குனாரு. இப்போ இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்க மகன் அதிகமாய் உருவாக்கப்படுறானா? என் பிள்ளைக்கு, இந்த 2வது பிள்ளைக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி, நான் மட்டும் இவ்வளவு பாடுபடுறேனே, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேனே. கவனிங்க, 15 வருஷம் இவன் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் செழிப்பா இருந்தாங்க. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கத்திய தூக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இந்த இளைஞன் அவன் கஷ்டப்பட்டு மிகவும் வேதனையோடு இருந்தான். அப்ப நான் நம்புறேன் நீ ஒரு ஸ்பெஷல்பா. ஏன் அப்படின்னா எல்லாரை காட்டிலும் அதிகமாய் உருவாக்கப்பட்டு விட்டாய். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை துக்கத்தோடு இந்த ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரவம், என் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் நான் பாடுபடுறேன், என் கூட இருந்த நிறைய பேரை விட நான் பாடுபடுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கர்த்தரை அனுமதிக்கிற, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதிக்கிற? ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே எழும்புமானால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் நாள்ல உங்களிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள்.
மகளே நீ விசேஷமானவள், மகனே நீ விசேஷமானவள். அதனாலே ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த யோசேப்பு அதற்கு பிறகு அந்த நாட்டிற்கு அதிபதியாய் மாறினான். அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். இப்ப பாருங்க, அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். சோ இன்றைக்கு இந்த முதல் நாளிலே யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் blessing என்ன அப்படின்னா, அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை விசேஷமானாய், அதான் ஒரு ஸ்பெஷலானவனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகுது. எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாய் வைக்க போகிறார். இல்லை என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என் காலங்கள் தாண்டி விட்டது, நான் ஒரு வேஸ்ட், நான் ரொம்ப ஒன்றுக்கும் இல்லாதவன், என்னை விட்டுருங்க பாஸ்டர். அதான் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். அதான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரு வெறும் 10 காசு 20 காசுக்கு தான் அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் உருவாக்கப்படுகிறது. 5 காசு 10 காசு தான் அதனுடைய காஸ்டே. எல்லா பொருளை விட ரொம்ப குறைவான காஸ்ட். அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் உருவாக்குறதுக்கு 5 காசு தான். ஆனா 5 காசுக்கு உருவாக்கப்பட்ட அந்த டம்ளரு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்ல. நான் நம்புறேன் 5 காசுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டம்ளர் ஒருத்தருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுமே. ஆனால் அவருடைய சொந்த ரத்தத்தினால, ஏசப்பாவுடைய சொந்த ரத்தத்தினால உங்களை வேறு பிரிச்சு, உங்களுக்கு அவரை குறிச்ச அறிவிப்பை கொடுத்து, உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க பண்ணி, உங்களுக்கு ஒரு திருச்சபையை கொடுத்து, வேத புத்தகத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருப்பாரே. ஆனால் நான் சொல்றேன், நோக்கம் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பாரு. சொல்லுங்க, பர்பஸ் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பாரு? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நீங்க பர்பஸ் இல்லாம உருவாக்கப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட நபர். ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்தோட இன்றைக்கு எல்லாருமே இந்த முதல் நாள் சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷமான. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு கடந்து போகட்டும். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை விட்டு கடந்து போகட்டும். திரும்ப திரும்ப உங்களை பார்த்து நீங்க நிறைய பேர் சலிச்சு போறீங்க. இல்ல, இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீ உன்னை பார்த்து சலிச்சு போயிடுறீங்க. ஏன் எதுக்காக? இதே வார்த்தையை தான் வேதம் சொல்லுகிறது. யாபேசனுடைய தாயார் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அது துக்கம்னு பெற்றெடுத்துட்டாங்க. நீ ஒரு யூஸ் இல்லப்பா, நீ துக்கம், நீ வருத்தம், நீ சஞ்சலம். ஆனா அந்த பேரை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். யாபேஸ் என்ற பேரை வைக்கிறதுக்கு நம்ம யாருமே கூச்சப்படுறதே இல்லை. ஆனா அவங்க அம்மா அந்த பேரை அவனுக்கு வைக்கும் போது துக்கம்னு தான் பேர் வச்சாங்க. எப்படிங்க? அவங்க அம்மா அவனை ஸ்பெஷல்னு நினைக்கல, அவங்க அப்பா அவனை ஸ்பெஷல்னு நினைக்கல. அவனை சுற்றி இருந்த எல்லாருமே ஏமா இப்படி பேர் வைக்கிற, அந்த பேரை மாத்துமா, அவங்களுக்கு அவன் ஸ்பெஷலா தெரியல. ஆனா நான் நம்புறேன், அந்த யாபேசுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா என்ன ஸ்பெஷல்னு சொல்லாவிட்டாலும் நான் ஸ்பெஷல், நான் ஒரு விசேஷமானவன். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். அப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்தால், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்குமே, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்ப்பா. கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. தீர்க்க தரிசனமாய் நீங்க தானே அப்படி வந்தீங்க. எங்க அப்பாவுக்கே நான் வேணாம், எங்க அம்மாவுக்கு நான் வேணாம், எங்க வீட்டுக்காரருக்கு நான் ஒரு நல்ல மனிதராய் தெரியவே இல்லை பாஸ்டர், நான் ஒரு ஸ்பெஷலா தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஸ்பெஷலா தெரியல, எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல நான் ஒரு ஸ்பெஷலான ஆளா தெரியல,
யாராரும் அங்க ஸ்பெஷலா தெரிறாங்க. ஆனா நான் வேண்டாத ஒரு பொருளாய், கழிச்சிட்ட ஒரு பொருளாய், பிரயோஜனமற்ற ஒரு பொருளாய், நான் ரொம்ப மோசமானவளாய் சித்தரிக்கப்படுறேன். என்னை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா பார்க்கறாங்க. என்னை பார்க்கும்போது அவங்க ஒரு ஒர்த்தா பார்க்கவே இல்லை பாஸ்டர். என்ன அது ஒரு ஒர்த்தா பார்க்கவே இல்லை. அதை நினைச்சு நானும் அப்படிதான். என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒர்த்தா தெரியல. இன்றைக்கு யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைக்கிறாரு. இல்ல மகா, இல்ல மகன், நீ விசேஷமான, நீ அப்படி நொந்து கொள்ளாத. யாபேச போல இன்றைக்கு கரங்களை உயர்த்தி சத்தமா நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, ஏசப்பா ஆண்டவரே நான் ஒரு ஸ்பெஷல் நம்புறேன்னு சொல்லுங்க. நீங்க எங்க அம்மா ரிஜெக்ட் பண்ணல, பரவாயில்ல, என்னுடைய மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அவங்களை யாரையுமே நீங்க பார்க்காதீங்க. அவங்க உன்னை இந்த ஊர்ல உலகத்துல கொண்டு வரல, இந்த ஊர்ல கொண்டு வரல. அவங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தல. அவங்க உங்களை இவ்வளவு பெரிய பிரச்சனை மீட்டெடுக்கல. உங்களை பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தவர் கர்த்தர். உங்களை இதுவரையிலும் நடத்தினவர் கர்த்தர். தாயின் கருவிலே உன்னுடைய கர்ப்பத்தில் உற்பவிக்கும் போதே உன்னை ஆதரித்தவர், ஆசீர்வதித்தவர் அவர் தான் உன்னை நடத்தி இருக்கிறார். அவங்க கிடையாது, அவங்க கிடையாது. சோ நீங்க ஸ்பெஷல். சொல்லுங்களேன், கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.